வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய தொழில்முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு ரகுநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திகை. ட்ரம்ப் இந்தியாவில் விதிக்கக்கூடிய வரி 25% 50% உயர்த்தப்பட்டதிலிருந்தே தொடர்ந்து சர்ச்சை நீடித்து வந்தது. தற்போது தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு இதில் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு. அதுதான் யதார்த்தமா? அதாவது இந்த ட்ரம்பினுடைய வரி விதிப்பு அப்படின்றது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட், இரு பக்கமும் கூர்மையான ஒரு கத்தி மாதிரி. ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்தியாவும் பாதிக்கப்பட போகுது, இறக்குமதி செய்யக்கூடிய அமெரிக்காவும் பாதிக்கப்படக்கூடியது. ஆனால் அவங்க தங்களை சேஃப்கார்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரை இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்தியா மட்டும்தான் ஏசியா கண்டத்திலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானோட அவங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்குது, பங்களாதேஷோட அவங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்குது, இந்தோனேஷியாவோட இருக்குது, சிங்கப்பூரோட இருக்குது. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவிற்கு இல்லை, அமெரிக்கா அந்த நாட்களோட அந்த நாடுகளோட நேசக்கரம் நீட்டிடுச்சா, இந்த நாடுகள் அமெரிக்காவோட அழுத்தத்திற்கு அடிபணிஞ்சிட்டாங்களா? எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஈச் ஒன் வின்ஸ் இன் அ ட்ரேட். ட்ரேடு மட்டும் என்றைக்குமே தோல்வின்றது கிடையாது, வின் வின் தான் பார்க்கறது. வின் வின் தான் பார்க்கறது. அந்தந்த சூழ்நிலைக்கு வின் வின் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்தியா இன்றைக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை உணர முடியுது. இந்த எதனால் இதனுடைய பாதிப்பு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மொத்த கண்ட்ரியினுடைய ஜிடிபியில் அமெரிக்காவினுடைய நமது ஏற்றுமதி வெறும் 2% சொல்லப்படலாம். ஆனால் சில பொருட்களில் மிக அதிகமாக நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியா பொதுவாகவே ஆண்டு முழுவதும் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள இடைவெளி இறக்குமதி அதிகமாக உள்ள ஒரு நாடு. இதில் ஏற்றுமதி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் அமெரிக்கா. கிட்டத்தட்ட $45 பில்லியன் அதிகமான இறக்குமதியை விட அதிகமாக அமெரிக்காவுடன் நம்ம வர்த்தகம் செய்கிற நாடு. அப்போ இது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது. இந்த 25% கூடுதலாக ஒரு 25%, மொத்தம் 50% வரி என்பது பாதிக்கப்படக்கூடிய தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆடை, ஆயத்த ஆடைகள், அதில் வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்கலாம். நிட்டட் இருக்கலாம், கார்மெண்ட்ஸ் இருக்கலாம், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். இரண்டாவது கைவினை பொருட்கள். கைவினை பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், மெட்டலாக இருக்கலாம். ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட காலணிகள், ஹேண்ட்பேக்ஸு இதெல்லாம் இருக்கலாம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய 2 பெரிய தொழில், ஒன்று எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று ஃபார்மசூட்டிக்கல் சம்மந்தப்பட்டது. எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மொபைல் ஃபோன் தயாரிப்பில் இந்தியா ஒரு உலக அளவில் முதலிடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆப்பிளினுடைய பெரும்பாலானவை இந்தியாவிலேருந்து போய்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தமிழகத்தில் பெரிய அளவு வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஒரு பக்கம் இம்போர்ட்டும் அதனால் அதிகமாக இருக்குது, அசம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட்டும் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விதிப்பில் இந்த 2 செக்டருமே இப்போதைக்கு 0 டியூட்டியில் தான் இருக்கு. அவர் ஏற்கனவே ஆப்பிளினுடைய சிஇஓக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டார். இந்தியாவிலிருந்து வாங்கக்கூடியது அல்லது இம்போர்ட் பண்ணக்கூடிய ஐஃபோனுக்கு நாங்கள் இனிமேல் கன்செஷன் கொடுப்பதை நிறுத்தி கொள்ளலாம்னு. ஆமாம், நீங்கள் உள்ளூரிலேயே தயாரிக்க வேண்டும்னு சொல்லி அவங்களும் உடனடியாக அதை புரிந்து கொண்டு அமெரிக்காவிலேயே சில காம்போனண்ட்டுகளை தயாரிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டு அதை ஆரம்பிக்கவும் போகிறாங்க. நாளைக்கு இன்னும் அவர் தீவிரமாக கோபமடைந்து அதனுடைய
2 செக்டர் பேர்லையும் வரி கொண்டு வந்தால் மொத்தமாக இந்தியாவினுடைய வர்த்தகம் நிலை குலைந்து விடக்கூடிய அபாயம் இருக்கு. எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்ன இந்த மருந்து பொருட்கள், தோல் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஆட்டோமொபைலுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், டெக்ஸ்டைல், இது எல்லாத்தையும் அமெரிக்கா இந்தியா தவிர வேறு நாடுகளிலிருந்து குறைந்த விலைக்கு இறக்குமதி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதோட சேர்த்தது நாம அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணணுமா, இல்லை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா? இல்லை, இந்த பொருட்கள் எல்லா நாடுகளிலுமே தேவைப்படுகிற பொருட்கள். பட் உலகத்தில் மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா. ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வாங்கக்கூடிய சக்தி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பர்ச்சேஸ் பவர் அங்கே அதிகம். ஒன்று. இரண்டாவது, இப்போ ஆப்பிரிக்காவில் மார்க்கெட் இருக்கலாம், ஆனால் ஆப்பிரிக்காவில் ஒரு பர்ச்சேசிங் பவர் இருக்காது. வாங்கும் திறன் மக்கள்கிட்ட இல்லை. வாங்கும் திறனும் இல்லை. அந்த வாங்கக்கூடிய பொருளின் விலையும், ஒரு பிராண்டட் ஷர்ட்ஸு, பிராண்டட் பேண்ட்ஸு, பிராண்டட் மெட்டீரியல்ஸ்னுடைய சேலபிலிட்டி ஆப்பிரிக்காவில் கம்மியாக இருக்கலாம். 10 ரூபாய் பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகலாம். 1000 ரூபாய் பொருட்கள் மிக கடுமையாக விற்கலாம். அப்போ அமெரிக்கான்றது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் கன்சியூமர் மார்க்கெட். இதில் ட்ரம்ப்பினுடைய பல அறிவிப்புகள் இந்த 6 மாதத்தில் நம்ம காண முடியுது. ஒன்று இந்த வரி விதிப்பு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது இந்த போர் சம்பந்தப்பட்டது. பாகிஸ்தான் இந்தியா போர், அவருடைய முயற்சி, அவர் தன்னை முன்னிறுத்துவது, அதை இந்தியா ஒத்துக்கொள்ளாதது, வெளிப்படையாக அதற்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்காதது. மூன்றாவது, அவர்களுக்கு எதிரில் நிற்கக்கூடிய இருவரின் கைப்பிடித்து இந்தியா நடக்க முயல்வது, அது சைனாவாக ஆகட்டும், ரஷ்யாவுடன் ஆகட்டும், அவர்களின் கையை பிடித்து நடக்க முயல்வது. இந்த நேரத்திலே அவர் அங்கு இருக்கக்கூடிய விசா கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார். அடுத்த கட்ட அறிவு தமிழக இந்திய இளைஞர்களுக்கு கிடைக்கிறத ஓரளவுக்கு தடுத்துக்கிட்டு வர்றார். இப்போ நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்ல வேலையில போவீங்க, நல்ல சம்பளம் இருக்கும். அப்போ அந்த நல்லா படிக்கிறது அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜையே நம்ம நிறுத்தப்பட்டாங்க, மீதி பேரை வளர்த்து விட்டாங்கன்னா இன்னும் ஒரு 5 வருடம் கழித்து இந்தியர்கள் அந்த அளவு படித்தவர்கள் இல்லாமல் இருப்பார்கள், குறைந்த அளவில் இருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல அமெரிக்காவுடைய கல்வி அதுதானே ஃபேமஸ். இப்போ நீங்க ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறது வேற, பெர்க்லியில் படிக்கிறது வேற, கலிஃபோர்னியாவில் இருக்கிறது வேற, கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறது வேற. வாய்ப்புகள் அதிகம். அப்போ வருங்கால சந்ததியினரையும் ஒரு பக்கத்தில் நம்ம முடக்க போவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய அறிவிப்பு இவங்களாம் தானே அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு உதவி செய்பவர்கள், இவங்களாம் வேண்டான்னு முடிவெடுத்த முடியுமா ட்ரம்பால? இல்லை, அவருடைய செய்கைகள் இது, அவருடைய நகர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருத்தருடைய நகர்வை அடுத்த 5வது ஸ்டெப் என்ன இருக்குன்னு புரிந்துக்கலாம், அடுத்த 10வது ஸ்டெப் என்ன இருக்குன்னு புரிந்துக்கலாம். நம்ம அந்த ஸ்டெப்ல இருந்து தான் நம்மளை காப்பாத்திக்கணுமே தவிர அவர் ஏன் இந்த பக்கம் வராருன்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பாஸ்கெட் பால் ஆடுற மாதிரி இது. ஒருத்தருடைய மூவை நம்ம யோசிக்க கூடாது, அந்த மூவனுடைய இம்பாக்டை தான் யோசிக்கணும். அதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது, அதுல இருந்து நம்ம எந்த பக்கம் மூவ் ஆகணும் அப்படின்றதுதான். இந்த மூவ்மெண்ட் ஒரு ராஜதந்திரமான ஒரு விளையாட்டு. இப்போ இந்த டாரிஃபே எடுத்துக்கங்க. இந்தியா மக்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக அவர்களுடைய அன்றாட தேவைக்கு இந்திய பொருட்களுக்கு ஒரு இந்தியன் கிராசரியில் தான் வாங்குவாங்க. அது ஒரு நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற நல்லெண்ணெயாக இருக்கலாம், பெருங்காயமாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், நம்ம ஊர் பொருட்கள் இது அங்கே தான் வாங்குவாங்க. இப்போது இவ்வளோ வரி வந்ததுன்னா ஏற்கனவே அங்கே வேலை குறைப்பு, வேலையின்மை, விசா கேன்சலேஷன், ரிட்டர்னிங் பேக் டு த கண்ட்ரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்களில் பல பேர் இதுவரை சேர்த்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அடுத்த வேலையை தேடக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க, எண்ணி செலவு பண்ணக்கூடியவர்கள். இப்போ அதனுடைய விலையேற்றம் வரும் பொழுது அவங்க அது மைக்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
சொந்த நாட்டுக்கு திரும்பிடுவாங்க. வேற நாட்டுக்கு போகலாம், சொந்த நாட்டுக்கும் திரும்பி வரலாம். வாய்ப்புகள் எங்க இருக்குன்றத பொறுத்து. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தடால் புடால்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல எந்த நாடுமே இருக்கக்கூடாது. இல்லை, எல்லா அமெரிக்கர்களுக்குமே பர்ச்சேசிங் பவர் அதிகமா இருக்கா? பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் கார்த்திகேயன். நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஜிடிபியை மொத்த பாப்புலேஷன்ல டிவைட் பண்ணா வரக்கூடியது ஒரு பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம். பர் கேபிட்டா இன்கம் நல்லா இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்ல அமெரிக்கா முதல்ல இருக்கு. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டா பர் கேபிட்டா இன்கம் ரொம்ப லோ. சைனாவை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு லோ. அதுல நம்ம தமிழ்நாடு அதிகமா இருக்கிறது, அது வேற விஷயம். பட் நம்ம ரொம்ப லோவான ஒரு பர்ச்சேசிங் பவர்ல இருக்கிறோம். மார்க்கெட் இருக்கு, நம்மளுடைய சந்தை பெருசு. இப்ப 140 கோடி மக்கள்ல ஒரு 7% பேர் மிக பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, அந்த 7% 140 கோடியில நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி 4 கோடி. அப்ப அவர்கள் ஒரு நாட்டினுடைய பாப்புலேஷனோட அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதனால சந்தை இங்க எல்லா விதத்திலையும் சந்தை இங்க ஜாஸ்தி. அப்போ இந்தியா இதை எப்படி கையாள போறதுன்றது ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். அது தள்ளி நின்று பார்க்கும் பொழுது நம்ம இதுவரை கையாண்டது சரியா கையாளலன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆல் இஸ் ஃபைன் தட் எண்ட்ஸ் வெல்னு சொல்லுவோம். ஆல் இஸ் நாட் வெல் இஃப் இட் டசன்ட் எண்ட் வெல்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு இந்த டாரிஃப் வந்து இந்தியாவை இப்படி ஒரு ஷேக் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம உணரலைன்னா நம்ம எப்படி காப்பாற்றப்படும்? அப்போ 2 விஷயம் நம்ம தவறின்னு இருக்கோம். ஒன்று வந்து அமெரிக்காவினுடைய இந்த மூவுக்கு நம்ம கவுண்டர் எப்படி இருக்க போகுதுன்றத சரியா பண்ணலை. இப்போ நம்ம கேள்விப்படுறோம், ட்ரம்ப் அவர்கள் ஒரு 4 முறை பிரதமரை தொடர்பு கொள்ள முயன்றார், ஆனால் கனெக்ட் பண்ண முடியலன்னு. இப்போ எனக்கு கார்த்திகேயன் 2 வாட்டி ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா வேற ஒரு விஷயத்தினால பார்க்கல எடுக்கலைன்ற ஒரு ஜென்யூனாக இருந்ததுன்னா, எப்போ நான் ஃபோனை பார்த்து கார்த்திகேயன் என்னை கூப்பிட்டுருக்காருன்னு தெரியுதோ உடனடியாக நான் ஃபோனில் கூப்பிட்டு, தம்பி கூப்பிட்டீங்களாமே, சாரி நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் அல்லது ஃபோன் மியூட்டில் இருந்தது, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்பேன். இது ஒரு மரபு. இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் டயத்தில் ஏன் அந்த காலை திருப்பலைன்றது தெரியல. திரும்ப ஏன் மோடி வந்து ட்ரம்ப்பை தொடர்பு கொள்ளல, பண்ணாரா பண்ணலையா, இதுக்கெல்லாம் பதில் தெரியல. அதனால எனக்கு நாலேஜ் அதில் இல்லை. பட் பண்ணியிருந்தாக்கா அவர் அங்கே அதை பெருசு பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்றது தெரியுது. இரண்டாவது, போர் காரணமாகத்தான் 25% அதிக வரி விற்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 வாரம் ஆகுது. அதை கேட்கும் பொழுது ஜென்யூனாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அங்கேருந்து ஆயில் வாங்குறீங்க, அந்த பணத்தில் தான் ரஷ்யா உக்ரைனை தாக்குது. ஸோ உலகத்தில் இந்த போர் மூழ்வதற்கு இந்தியா அந்த நெருப்புக்கு எண்ணெயை வார்க்குது, மறைமுகமாக உதவி செய்யுது அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு புறம் ட்ரம்ப் அவர்கள் அந்த 2 நாட்டு தலைவர்களிடமும் பேசி இந்த போரை நிறுத்துறதுக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? அவர்கிட்ட நேரடியாக போய், பிரதர் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், யூ ஆர் மேக்கிங் குட் எஃபர்ட்ஸ் பீஸ் கொண்டு வரதில்ல, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பீஸில் நம்பிக்கை இருக்குது, அடுத்த 3 மாதங்களுக்கு நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குறத கொஞ்சம் நிறுத்திக்கிறோம், அதுக்குள்ள வார் முடிஞ்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி வாருக்கு நாங்கள் துணை போகிறதுக்கு என்றைக்குமே இல்லை, எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் பண்ணுறோம், 3 மாதம் நீங்கள் டைம் எடுத்துக்கங்க, அதுக்குள்ளே போகிற முடிச்சுக்குங்க, அதுக்கப்புறம் யார் எனக்கு கமர்ஷியலாக நல்ல விலைக்கு தராங்களோ நாங்கள் வாங்கிக்கிறோம், 3 மாதங்கள் நாங்கள் வாங்கவில்லை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை. இதில் என்ன பண்ணுவாங்க சைலண்ட்டாக அப்படின்னாக்க, இதை பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த 3 மாதத்துக்கு உண்டான ஆயிலை நாங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டுருவோம், ஸ்டாக் வச்சுப்பாங்க, ஸ்டாக் வச்சுட்டுருவோம். அப்போ அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, நமக்கும் பாதிப்பு இருக்காது. ஆனால் வெளியில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் மாதிரி தெரியும். இதுதான் ராஜதந்திரம். அமெரிக்கா பேச்சை கேட்ட மாதிரி ஆச்சு, பேரை கேட்ட மாதிரி ஆச்சு, அவர் கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்த மாதிரி ஆச்சு. இந்த 25% இல்லை என்றால் இன்றைக்கு நாம் 25 தான் இருந்திருப்போம், வர்த்தக உடன்படிக்கை இல்லாமலே. மீதி பேர் ஒரு 19, 17 அதில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு 6%, 5% தான் கேப் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை உடனடியாக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துடலாம், பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். 1.
இரண்டாவது, இப்போ நான் ஒரு பொருள் கார்த்திகேயனுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நான் சப்ளை பண்ணுறேன். கார்த்திகேயன் என்கிட்ட சொல்கிறார், ஐயா நீங்கள் சப்ளை பண்ண பொருளில் இந்த தரம் இல்லை அல்லது இது இல்லை, என்னால் 90 தான் கொடுப்பேன் இதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு 100 ரூபாய் பணம் வர வேண்டியிருக்கு உங்ககிட்ட. நான் என்ன சொல்லுவேன், ஐயா 90 நீங்கள் கொடுக்குறேன்னீங்களா, அதை முதல்ல இப்போ கொடுத்துருங்க, பாக்கி 10 கொஞ்சம் உட்காந்து பேசலாம், நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணிடல, நான் உங்ககிட்ட அந்த 10 மட்டும்தான் பேசுவேன். அப்போ நம்ம தொழில் இந்த உடன்படிக்கையில் எந்தெந்த இதில் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லையோ அதை மட்டுமாவது ஒரு ஷார்ட் டேர்ம் உடன்படிக்கையை போட்டு அது பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிருக்கணும். எந்த இதெல்லாம் நம்மளுடைய ஃபார்மர்ஸியோ அல்லது நம்மளுடைய சிறு குறு தொழில்கள் நலன் பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதோ அதில் என்ன பேசணுமோ பேசிக்கிட்டே போகலாம். நெகோசியேஷன் அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், பட் சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். அதில் மட்டும் பேச்சுவார்த்தையை தொடரலாம். நம்ம இதை சரியாக கையாளலை கார்த்திகேயன், அதை உணர்ந்து கொள்ளணும். த பெஸ்ட் ஃபார்ம் எதில் லைஃப்பில் அப்படின்னா, நம்ம ஒரு சில முயற்சிகள் தவறாக போகும் பொழுது அதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம், அதை எப்படி மாற்றி அமைக்கிறோன்றது தான். யாருக்குமே இந்தியா பொருளாதாரத்தில் வீழணுன்றது ஒரு எண்ணமாக இருக்கவே முடியாது. எந்த தலைவருக்குமே இருக்க முடியாது, எந்த லீடருக்குமே இருக்க முடியாது. அதிலிருந்து எப்படி நம்ம மீட்டெடுக்கிறோன்றது தான் பொறுப்பு. இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடந்த 2 நாட்களாகவே இந்திய மொத்தத்திலையும் இந்த அதிர்வலைகளை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதி 29, இன்னும் 2 நாட்களிலே சம்பளம் வரப்போகுது. ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய நிலையான கட்டணங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. சேலரி கொடுக்க வேண்டிய சட்டம் வரப்போகுது. இப்போது நிறைய பொருட்கள் ஏற்கனவே நான் தயாரித்தது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதனால தேங்கிட்டு இருக்கு. எங்கே தேங்குது? என்னுடைய இருக்கிற ஃபேக்ட்ரியில் தான் தேங்க முடியும். இப்போ புதிய உற்பத்தியும் செய்ய முடியாது. புதிய உற்பத்தி செய்ய முடியாது, இடம் இல்லை. இதை நம்பி வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியல, ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை, சைக்கிள் மூவ் ஆகலை. ஒரு பீஸான ஒரு நிலைமை, அசாதாரணமான ஒரு நிலைமைக்கு போகிறோம். ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி, சீனாவுக்கான ஏற்றுமதின்னு பேரலல் மெத்தட் எதுவுமே இல்லையா? இல்லைன்றது இல்லை. அதுக்கு நாட்களா. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அதை நான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த சைஸஸோ அல்லது அந்த டிசைனோ அல்லது அந்த மெட்டீரியலோ உங்களுடைய கான்ட்ராக்டில் அதை நான் வேறு யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ நான் அதை பண்ணியிருப்பேன். புதிய ஆர்டரை பெறுறதுக்கு காலதாமதம். எனக்கு ரொட்டேஷன் பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். வீடு பற்றி எரியும் பொழுது நான் போய் புதுசாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு போயிட்டு இருப்பேன்னா நான் ஷாப்பிங்க்கு. இதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்களேன், லாங் ரோப் கொடுத்தாங்களா? இதை தவிர்த்திருக்கலாம்னு சொல்கிறீங்களே. அமெரிக்கா லாங் ரோப் கொடுத்துச்சு. நிச்சயம் இல்லை. 8 மாதமாக பேசப்பட்ட சப்ஜெக்ட் தானே இது. ட்ரம்ப் அவர்கள் என்று பதவியேற்றாரோ அன்றைய தினத்திலிருந்து இந்த டாரிஃபை பற்றிய குரல் அவரோடது உலகம் மொத்தம் ஒலித்தது. சில பேர் அஃபென்சிவாக ரியாக்ட் பண்ணாங்க. இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃபென்சிவ் ரியாக்ஷன், சில பேர் டிஃபென்சிவ் ரியாக்ஷன். இந்தியா வாஸ் அ டிஃபென்சிவ் ரியாக்ஷன். ஓகே, ஹார்லே டேவிட்சனுக்கு ஒன்றா நாங்கள் குறைச்சிக்கிறோம், டெஸ்லா வரட்டும், டெஸ்லாக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம். டிஃபென்சிவ் மெக்கானிசம். சைனா மாதிரி அவங்களுக்கு தேவையான, அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்கள் ஏற்றுமதியை நிறுத்த முடியல இந்தியானால. அப்படி பண்ணவும் முடியாது. நான் சொன்னேன், இது இந்தியாவினுடைய ஒரு சார்பு நிலை, அந்த மாதிரியான ஒரு போல்டை முடிவை எடுக்க முடியாது. சைனா மாதிரி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. அவர்களது வணிகம் மிகப்பெரியது. இல்லை, சைனா அப்படி ஒரு பொசிஷன் எடுத்த பிறகு தானே அமெரிக்கா இறங்கி வந்துச்சு, வரியை குறைச்சது. அது சைனாவாக இருக்கவே. இப்போது நம்ம 2 பேருக்குள்ள மல்யுத்தம் நடந்தால் நிச்சயமாக கார்த்திகேயன் ஜெயிச்சிருவார்ன்றது எனக்கு தெரியும். அப்போ நான் மோதுவனா, இதே உங்களோட வலிமை குறைந்த ஒரு பையனாக இருந்தாக்க சண்டை போய் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சண்டை போடுவேன். அப்போ நமது பலம் நமக்கு தெரியணும், நமது பலவீனம் நமக்கு தெரியணும். அப்போ எந்த நேரத்தில் குழையணும், எந்த நேரத்தில் இப்படி நிற்கணுன்றதும் அதுதான் ராஜதந்திரம். நம்ம கொஞ்சம் வீக் ஆயிட்டோம். 8 மாதம் டைம் இருந்தது. பலமுறை ஒத்திவைப்புகள் நடந்தது, பலமுறை வார்னிங் கொடுக்கப்பட்டது அமெரிக்காவால். வார்னிங், ஓப்பன் வார்னிங். இது பண்ணலைன்னா அதை பண்ணுவேன், இது பண்ணலைன்னா 100% கொண்டு வருவேன். இப்போ கூட நேற்று கூட வேற ஏதோ ஒரு சமாச்சாரத்துக்கு இந்தியா இஸ் நாட் லிசனிங் டு அஸ்
ஐ வில் பிரிங் 100% டாரிஃப் ஆன் இந்தியா அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். விளையாட்டை எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை. இத்தனை நாளாக நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், புலி வருது புலி வருது புலி வருதுன்னு. ஆனால் இன்னைக்கு புலி வந்தாச்சே. இப்போ எந்த நம்பிக்கையில் இந்தியா அமைதியாக இருந்துச்சு? அமெரிக்கா வந்து பகைச்சிக்கவும் முடியாது, அதாவது கயிறுன்னு தாண்டவும் மிதிக்கவும் முடியல, பாம்புன்னு தாண்டவும் முடியல, அந்த சூழ்நிலையில் இருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு சமயோஜிதமாக கையாண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது என்ன பண்ணியிருக்கணும், பேக்கப் பிளானை ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே எடுத்திருக்கணும். ஆனால் 8 மாதம் டைம் இருக்கு. நம்ம 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு பேக்கப் பிளான் எடுத்திருக்கணும். அதாவது நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு டர்புலன்ஸ் வருதுன்னா பைலட் சொல்லணுமா கூடாதா நமக்கு? ஐயா டர்புலண்ட்டாக இருக்குது, நீங்கள் எல்லாம் சீட் பெல்ட்டை போட்டுக்குங்கன்னு சொல்லணுமா கூடாதா? சொல்லலையே. பைலட் எப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ வேணாலும் கையெழுத்து போட்டுருவோம், நட்பு நாடு, நம்ம எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எல்லா டிஸ்கஷனும், நம்ம டீமே அங்கே உட்காந்துருக்கு, வைஸ் பிரசிடென்ட் இங்கே வந்துட்டாரு, பிரசிடெண்ட்டை சம்பாதிச்சாச்சு, பார்த்தாச்சு, இன்னும் 1-2 தான், இந்த வாரத்தில் முடிஞ்சிடும், ஃபஸ்ட்டு கையெழுத்து இந்தியாவோட தான் இருக்க போகுது சொன்னாங்களா இல்லையா? ஆனால் லாஸ்ட் நாளுக்கு 2 நாளைக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்களே அமெரிக்கா. சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ நம்ம வந்து எந்த விதத்துலேயும் இதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. அப்போ ஒன்று அதீத நம்பிக்கையில் இருந்திருக்கோமா அப்படின்றது தெரியல. இப்போது கடைசியாக இந்த 25% கொண்டு வந்த போது கூட காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸ் என்ன தெரியுமா? பார்த்தோம், இந்த மாதிரி 50% வரி வருது, இதனால் எந்தெந்த துறைகள் பாதிக்க போகுது, அதை எப்படி சரி கட்டலான்றதை இனிமேல் நாங்கள் ஆலோசிப்போம். தேச நலன் முக்கியம், நாங்கள் பார்த்து எப்படி இது இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்நேரத்துக்கு என்ன பாதிக்க போகுது, அதை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு முடிவு பண்ணியிருக்கணும்ல. நேற்றைக்கு நிதி அமைச்சர் எஃப்ஐஓ கிட்ட பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு. எப்படி இதெல்லாம் மெதுவாக பேசுகிற இல்லை. ஒரு 30 பேர் கொல்லப்பட்ட போது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்ததா இல்லையா? இப்போ 3 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு போகும் பொழுது, கிட்டத்தட்ட 0.7% ஜிடிபி கீழே விழும் பொழுது, இத்தனை தேக்க நிலை, மந்த நிலை, சிறு குறு தொழில்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை, மக்கள் திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆப்ரேஷன் டாரிஃப்னு நம்ம முன்னெடுக்கணுமா கூடாதா? ஒரு 1000 ட்ரோன் வந்தால் கூட நம்மளால் அதை அழிக்க முடிஞ்சதில்ல. ஏன் அழிக்க முடிஞ்சது? நம்ம ரெடியாக இருந்தோம், அழிக்க முடிஞ்சது. இப்போது ஒரு டாரிஃபை நம்மளால் அழிக்க முடியாதா? முடியுமே. தயாராக இல்லை. ஆனால் தயாராக இல்லையே. இன்றைக்கும் நம்ம இதை பற்றி பேச மறுக்கிறோமே. இதோ பிரைம் மினிஸ்டர் இப்போ ஊரில் இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் அவர் வந்து ஜப்பானில் இறங்கியாச்சு. அடுத்த 4 நாட்களுக்கு அவர் இல்லை. அப்போ எந்த முடிவும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஒவ்வொரு நாளும் முக்கியமான தருணங்கள். ஒரு தொழில் முனைபவனுக்கு, கார்ப்பரேட்டை விட்டுருங்க, ஒரு தொழில் முனைபவனுக்கு அன்றாடம் பிஸ்னஸ் நின்று போயிடுச்சுன்னா கழுத்து மேலே கத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மெட்டீரியலுக்கு சப்ளை பண்ணவங்க இருப்பாங்க, வாசலில், வீட்டு வாசலில் வந்து நின்றுடுவாங்க. சம்பளம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், மெட்டீரியலுக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் மெட்டீரியல் போல, இந்த மெட்டீரியல் நம்பி கடன் வாங்கியிருப்போம். அப்போ அது வெளியில் போகாதனால அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது. பாதி மெட்டீரியல் ஷிப்பு போயிட்டு இருந்திருக்கலாம், மெட்டீரியல் ஆன் ரோட்ஸ் இருக்கலாம், அல்லது ஆன் போர்டு இருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கேன்சல் ஆகிருக்கும், எல்சி கேன்சல் ஆகிருக்கும், அதை டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ விதமான பிரச்சனைகள் இவர்களது மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட போகுது. இதை ஒரு கோவிட் மாதிரி பார்க்க முடியாது, லாக்டவுன் மாதிரி பார்க்க முடியாது. கோவிட்ன்றது உலகம் மொத்தத்துக்கும் வந்தது, அனைவருடைய அன்றாட வாழ்க்கையும் ஸ்தம்பித்தது. இது இந்தியா மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு வர்ற செய்தி, பங்களாதேஷில் 24/7 ஒர்க்கிங் ஆரம்பிச்சிருக்காங்களாம், அடிஷனல் ஒர்க்கிங். பல சீன நிறுவனங்கள் பங்களாதேஷில் இப்போ தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனடியாக ஷிஃப்டிங், அங்கிருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்கு. ஸோ
நம்ம என்ன ஆயிடுவோம்னா, இதை மாதிரி போச்சுனாக்க இந்தியாவில் இயங்கக்கூடிய தொழிலர் முனைபவர்கள் இனிமேல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி மைக்ரண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் ஆயிடுவாங்க. புரியுதா? நம்ம உற்பத்தி குறைஞ்சிரும், நம்மளுடைய உற்பத்தி குறைஞ்சிரும். அப்போ தமிழகத்திற்கு இதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு. தமிழகத்தில் ஏன் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா, டெக்ஸ்டைலில் நம்ம சீனியர் மோஸ்ட் இடத்துல இருக்கிறோம், ஆட்டோமொபைலில் சீனியர் மோஸ்ட் இடத்துல இருக்கிறோம், தோல் சம்மந்தப்பட்டதில் சீனியர் மோஸ்ட் இடத்துல இருக்கிறோம், ஃபார்மாவும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் நம்ம முன்னிலையில் இருக்கோம். இந்த நேரத்தில் இல்லை, என்னைக்குனாலும் வந்துடலாம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லேயும் நம்ம முன்னோட்டத்தில் இருக்கிறோம். அப்போது இதை மாதிரி பார்க்கும் பொழுது கோஸ்டல் ஏரியா ஜாஸ்தி, அப்போ கடல் சம்மந்தப்பட்ட உற்பத்திகள், வணிகங்கள், ரினியூபிள் எனர்ஜி, இதில் எல்லாம் தமிழகம் பாதிக்கப்படுது. இந்த செக்டர் எல்லாமே அதிகமான ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இப்போ நீங்கள் ஜிசிசின்னு சொல்கிறோமே, இப்போ குளோபல் நாலேஜ் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது டேட்டா சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய ஆட்களினுடைய மினிமம் தகுதியே இன்ஜினியரிங்காக இருக்கும். இதை மாதிரியான இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் தான் தகுதி இல்லாதவர்களும் வேலை செய்யலாம். செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு எல்லாருமே தேவைப்படுவாங்க. அப்போது நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை, ப்ரிப்பேர் ஆகலை. இந்த நேரத்திற்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். கொஞ்சம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் பேசணும்னா, சரி என்ன பண்ணியிருக்கலாம், தேசிய அளவில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத முதல்ல அணுகிட்டு, தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கணும். ஏன்னா பாதிப்பு இவங்களுக்கு தானே அதிகம், வலி இவங்களுக்கு தானே, வயிற்று வலி. அப்போ தேசிய அளவில் என்ன பண்ணியிருக்கணும். இப்போ இதற்கு உடனடியாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு கிரெடிட் லைனை ஓப்பன் பண்ணியிருக்கணும். முதல்ல பண்ண வேண்டியது இந்த இஎம்ஐ கட்டணுன்ற கெடுபிடி இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 மாதங்களுக்கு விலக்கு கொடுத்துடணும். அப்போ கழுத்து மேலே கத்தி வைக்கிறது வெளில போகும். 1ஆம் தேதி ஆச்சு, 5ஆம் தேதி ஆச்சுன்னாக்க செக் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. அதை ரிலீஸ் பண்ணணும். இரண்டாவது என்ன பண்ணணும், என்பிஏ ஆகக்கூடிய நாம்ஸ். இப்போ 90 நாட்கள் லோனை திருப்பி 3 மாதங்கள் கட்டலைன்னா உங்களை என்பிஏ ஆக்கிடும், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்னு. ஒரு முறை நீங்கள் நான் பர்ஃபார்மிங்ஸ்னு உங்கள் பேரில் முத்திரை குத்தியாச்சுன்னா வேறு எங்கேயும் கடன் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுதான் உண்மை. சிறு குறு தொழில்களை பற்றி பேசிட்டு, நான் கார்பரேட்டை பற்றி பேசலை. கார்பரேட் நிறுவனங்கள் வேறு, அவர்களை வீட்டையோ அல்லது சொந்த நகைகளையோ வைத்து லோன் வாங்க போகிறது. இவங்களால தான் செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் கூட கடன் வாங்க முடியாது. ஒரு முறை என்பிஏ ஆயிடுச்சுன்னா, ஒரு முறை என்பிஏ ஆகி அந்த வடு மறைவதற்கு நீங்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்தால் கூட சாதாரணமாக இயங்கவே முடியாது. அப்போது என்பிஏனுடைய நாம்ஸை இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடணும், தளர்த்திருக்கலாம். மூன்றாவது, தேக்க நிலை இருக்கா. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ திடீர்னு சென்னையில் ஒரு புயல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தாழ் பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் உடனே கூப்பிட்டு போய் எங்கே வச்சுருவோம், மண்டபத்தில் வச்சுருவோம், கல்யாண மண்டபத்தெல்லாம் ஆக்கிபை பண்ணிப்போம், அந்த இடத்துல சேஃப் பண்ணிடுவோம் அவங்கள, அல்லது ஹை ரைஸ் பில்டிங்கில் கொண்டு போய் வச்சுருவோம். அதே மாதிரி இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது, கோடவுன்ஸில் பொருட்களை வைப்பதற்கு இவங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. இது மூன்றாவது. நான்காவது, ஒர்க்கிங் கேபிட்டல் நின்று போச்சு. அப்போ பேக்கிங் கிரெடிட் கொடுக்கறது. எவ்வளோ ஃபினிஷ் வச்சுருக்க, அந்த ஃபினிஷினுடைய ஒர்த்து எவ்வளவு, அந்த ஒர்த்தில் நீ எவ்வளோ ஏற்கனவே கடன் வாங்கியிருக்க, பேலன்ஸ் இருக்குல்ல, இன்னும் ஒரு 30% தரேன், 40% தரேன், இந்த 2 மாதத்தினுடைய சர்க்குலேஷன் அமௌண்ட், சேலரி கொடுக்கறது, ரெண்ட் கொடுக்கறது, இதுக்கு உபயோகப்படுத்திங்க, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, செலவினங்களுக்கு இது உதவி. புதுசாக ஒரு பிஸ்னஸை தேடுறதுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திங்க அப்படின்றதுக்கு ஒரு பகுதி, தட் இஸ் கால்ட் அஸ் பேக்கிங் கிரெடிட். நான்காவது என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பர்டன்லேருந்து கொஞ்சம் விலக்கு கொடுக்கலாம். சரி, நல்லா இருந்தபோது நீ எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கொடுத்த, இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு நான் உங்களுக்கு 6% தரேன், 7%, ஏதாவது ஒன்று சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம், எவ்வளவுக்கு பண்ணுறோன்றது முக்கியம் ரெண்டாவது தான். புரியுதோ இல்லையா நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை நான் கேட்டாலே பாதி ரிலீஃப் உங்களுக்கு வந்துடும். நான் தீர்வு காண்றது பாக்கி ரிலீஃப்க்கு தான். ஐந்தாவது என்ன பண்ணலாம், புது மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நான் உடனடியாக இந்த டெலிகேஷனை அனுப்புகிறேன். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸுக்கு எல்லா நாடுகளுக்கும்
எம்பி டெலிகேஷன் அனுப்பணுமா இல்லையா? அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கணும், பிரதமர் போகும்போது கூடயே எல்லா அசோசியேஷனையும் கூப்பிட்டு போங்க, இந்த பேரல் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுங்க, 10 வருஷம் கழிச்சு பண்ண போறதை பேசாதீங்க, 10 நாள்ல பண்ணக்கூடியதை பேசுங்க. இப்ப ஜப்பான் போயிருக்காரா, இன்றைக்கு உரையாடி இருக்கார் எல்லா தொழிலதிபர்கிட்டையும். எதை உரையாடுங்க, ஐயா அமெரிக்காவினுடைய வரி நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் எங்களது நாட்டிலே இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, ஜப்பானுக்கு இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினால் அடுத்த 3 மாதங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆர்டருக்கு அதிகமான ஒரு 10% நான் வந்து சப்சிடி தரேன்னு சொல்லுங்க. அப்படி வெளிப்படையா அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா? அப்படி நம்ம ஒண்ணு இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம சைனாவில் போய் அவரை மீட் பண்றதோ அல்லது ரஷ்யாவில் போய் அவரை மீட் பண்றதோ அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணலையானே? எப்போ நம்ம இதை பண்றோமோ இதையும் பாசிட்டிவா பண்ணிக்கலாமே. இப்போ நம்ம ஆயில் வாங்கிட்டு தானே இருக்கிறோம். ஒரு பக்கத்துல நமக்கு தகவல்கள் என்ன வருது கார்த்திகேயன், ஆயில் வாங்குறதுல கிட்டத்தட்ட 70% ஆயிலினுடைய இம்போர்ட் இரு நிறுவனங்களுக்கு, தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு போய் சேருது. அந்த நிறுவனங்கள் இதை மாற்றி அதே நாடுகளுக்கு அதிக விலைக்கு வித்து லாபத்தை பெறுகிறார்கள். இதுதானே வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட ரகுராம் ராஜன் கேட்ட கேள்வி அதுதானே. இந்த ஆயில் இறக்குமதியினால் யார் லாபம் அடைகிறார்கள், இந்த வரியினால் யார் நஷ்டம் அடைகிறார்கள் அவர் கேட்டிருக்கார். அப்போ கொஞ்சம் அப்படி விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்கறது, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஆடுற மாதிரி அழு, இப்படி தான் விளையாட முடியும். பாராட்டுற மாதிரி பாராட்டுறது, தட்டி கொடுக்கறது, கொஞ்சறது, கெஞ்சறது, இதெல்லாம் நடக்கும். இது வந்து பண்ணியிருக்கலாம். நம்ம இன்னும் உளரவே இல்லையே, பாவம். எங்கே போனாலும் கஷ்டப்படுறது தானே எல்லாரும் இப்போ குரல் தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம மறுபடியும் பிரிச்சு இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பார்க்க மாட்டேன்றோமே. ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இது 5வது நான் சொன்னது. 6வதாக தேக்க நிலை வந்துச்சா, இது உள்ளூரில் இருக்கிறவங்களும் வாங்கலாம்ல. அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க வாங்குறதுக்கு பொருளினுடைய விலையை குறைக்கலாம்ல. பொருளினுடைய விலை குறையணும்னா 2 பண்ணணும்ல. 1 ஜிஎஸ்டியை குறைக்கணும், 2வது அவங்க கையில் கேஷ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ நான் டிவியை அதிகமாக விற்கணும்னா நான் 0% இன்ட்ரெஸ்ட்ல ஸ்கீம் கொண்டு வரேனா இல்லையா? அப்படிதானே ப்ரொமோட் பண்றேன். காசு இருக்கிறவனா வந்து டிவி வாங்குறான், கார் வாங்குறான். ஒரு பைசா இல்லாமல் வெறும் ஒரு கார்டை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கார் ஓட்டுன்னு போக முடியுதுல்ல இன்னைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அசஸ் பண்ணியிருக்கணும். இதனுடைய தேக்க நிலை வந்தால் என்னென்ன பொருட்கள் தேக்க நிலை வரப்போகுது, உடனடியாக டேட்டாஸ். திருப்பூரில் எவ்வளோ இருக்க போகுது ஸ்டாக்கு, என்ன ஸ்டாக் இருக்க போகுது, அல்லது குஜராத்தில் என்ன ஸ்டாக் இருக்க போகுது, ஒவ்வொரு தமிழகத்தில் மொத்தத்தில் என்னென்ன ஸ்டாக் உங்கள் கையில் தேங்கும்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் எவ்வளவு தேங்கும், ப்ரொடக்ஷன் எவ்வளவு உங்களுது, அந்த தேக்கத்தை நம்ம இந்தியாவை தாக்க முடியுமா, அதனுடைய பொருட்களுக்கு நான் வந்து ஒரு கன்செஷன் தரேன். உடனடி ஆப்ரேஷன் மாதிரி இது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜிஎஸ்டியை குறைக்கிறோம்னு நம்ம சொன்னோம், தீபாவளிக்கு குறைக்கிறோம்னு சொன்னோம். அதுவும் என்னென்ன பொருட்களுக்கு குறைக்க போகிறோம், 12% நீக்கணும், 12% 5 கொண்டு வரோம். அதுவும் என்ன மாதிரி பொருட்கள், 18% 40% ஆக்கியிருக்கோம். அப்போ என்ன மாதிரி பொருட்கள் 18% இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இருக்கக்கூடியது 1 டைம் வாங்கக்கூடிய பொருட்கள், வீட்டில் வாங்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர், அதெல்லாம் யார் தயாரிக்கிறாங்க, கார்பரேட்ஸ். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடியவற்றுக்கு ஒரு வரியை குறைத்திருந்தாலோ, விலக்கி இருந்தாலோ, சப்சிடைஸ் பண்ணியிருந்தாலோ, தினசரி சம்பளம் ஊதியம் பெறக்கூடியவர்கள், அது பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கும். ஏன்னா அவங்க தான் கோடிக்கணக்கான பேர், அவங்க தான் 60% நாட்டு மக்கள் தொகை அங்கே தான் இருக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் பெட்ரோல் விலையை குறைங்க, டீசல் விலையை குறைங்க, டக்குன்னு அடுத்த 3 மாதத்துக்கு குறைங்க, அதான் லாபம் பார்க்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது இல்லை. அப்போ குறைங்க, டக்குன்னு குறைங்க. இன்றைக்கு அவன் கையில் ஒரு எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா தீபாவளிக்கு வாங்குவான். அடுத்த 30 நாளைக்குள்ள நீங்க துணிகள் வாங்கினா தள்ளுபடி சேல் கொண்டு வரதில்ல, ஆடி தள்ளுபடி கொண்டு வரதில்ல, இது டாரிஃப் தள்ளுபடி கொண்டு வாங்களேன். அப்போ பணம் இங்கேயே தானே இருக்கும், புழக்கம் இங்கேயே தானே இருக்கும். அதுதான் நான் சொன்ன ஆபரேஷன் டாரிஃபை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ உற்பத்தியாளருக்கும் பயன் கிடைச்சிரும், வாடிக்கையாளருக்கும் இங்கே பயன் கிடைச்சிரும், பணமும் இங்கேயே புழங்கும். இது எல்லாம் வந்து போர்க்கால நடவடிக்கைகள். இது உட்காந்து அமர்ந்து உட்காந்து பண்றது இல்ல. இது தமிழ்நாடு என்ன பண்ணிருக்க முடியும், தமிழகம் நிறைய பண்ணிருக்கலாம். முதல்ல பண்ணது லெட்டர் எழுதியிருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பே முதலமைச்சர் அவர்கள்
அசோசியேஷன்லாம் கூப்பிட்டு பேசி என்னென்ன பாதிப்புன்னு கேட்டு ஒரு இந்த சில ரெக்கமெண்டேஷன்ஸை போட்டு மத்திய அரசு கேட்டிருக்கார். போருமா? போராது. தமிழகம் என்னென்ன பண்ணியிருக்கணும்? ஏன்னா பாதிப்பு இவர்களுக்கு தானே. வயிற்று வலி யாருக்கு? தமிழகத்துக்கு தானே அதிகம். வேலை குறைந்தால் இவர்கள் தானே பாதிக்கப்பட போகிறார்கள். கம்பெனி மூடப்பட்டால் இவர்கள் தானே பாதிக்கப்பட போகிறார்கள். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுடைய அந்த தொழில் நிறுவனங்களுடைய அன்றாட ஃபிக்ஸட் காஸ்ட்டை குறைப்பதற்கு முயற்சிகள் எடுத்து உடனடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். எப்படி பண்ணியிருக்கலாம்? நிலையான மின் கட்டணத்தை உடனடியாக விலக்கி இருக்கணும் 3 மாதங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், இதிலிருந்து அடுத்து ஒரு 6 மாதத்தினுடைய இதை வெய்வர் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இன்சென்டிவ் இருக்குது, இன்னொன்று ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்குது. அந்த 2 ஸ்கீமுமே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. தமிழகம் என்ன பண்ணியிருக்கணும்? சிறு குறு அதே 2 ஸ்கீமை சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக கொண்டு வந்திருக்கலாம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் தரேன்ப்பா, நீ எவ்வளோ மாதத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறியோ நான் 3% இன்சென்டிவ் தரேன், ஈஸியாக நான் உங்களுக்கு தரேன். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு மாதம் 1000 ரூபாய் சேர்க்கக்கூடிய அளவு நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? உடனடியாக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் மாதிரி எக்ஸ்போர்ட் லிங்க்டு இன்சென்டிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். நான் ஒரு 3% தரேன், அடுத்த 3 மாதத்துக்கு தரேன். இந்த டாரிஃப் கையெழுத்து போடுற வரைக்கும் நான் உங்களுக்கு 3% தரேன், கவலைப்படாதீங்க. உங்கள் கேப் எவ்வளோ? மொத்தம் 19% மீதி பேர் பங்களாதேஷ் இருக்குது, நம்ம 50 இருக்கிறோம், இவ்வளோ தானே கேப்பு. அதில் நான் ஒரு 3 தரேன், நீங்கள் ஒரு 10 குறைச்சிக்கங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்கள ஒரு 10 கொடுக்க சொல்லியிருக்கேன். மேலே அப்படி வந்துடுவோம். வாங்குறவனை ஒரு 5 கொடுக்க சொல்லுங்க, போயிட்டு இருக்கட்டும். உள்நாட்டில் கொஞ்சம் ஒரு பாதியை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்லலாம், சொல்லியிருக்கணும். நிலை கட்டணத்தை குறைச்சிருக்கணும், அல்லது வேவ் ஆஃப் பண்ணிருங்க. 3 மாதம் நல்லா இருக்கட்டுமே. ஆக்சிஜன் வச்சுட்டு இருக்கிறவனை போய் நம்ம எப்படி இப்போ போய் அவனை கேட்டுட்டு இருக்க முடியுமா? இந்த நேரத்தில் சொல்வது மட்டும் போறாது. நான் இதை பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை பண்ணுங்கன்னு கேட்கும்பொழுது அதனுடைய இம்பாக்ட் வேறையா இருக்கும். மத்திய அரசும் வேறு மாதிரி பார்க்கும், மாநில அரசை ஒன்றிணைந்து செய்வதுன்றது இதுதான். இப்போ நம்ம கையை காட்டுறதுக்கு பதிலாக, ஐயா இதுதான் எங்களுடைய பொட்டன்ஷியல், இதில் இந்தந்த செக்டர் இருக்குது, இந்தந்த மெட்டீரியல் பேலன்ஸில் இருக்குது, பேக்கிங் கிரெடிட்டுக்கு நான் பேங்க்கு கிட்ட இங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறேன், நான் டிக்கில் இருந்தே பேக்கிங் கிரெடிட் கொடுக்க சொல்லிட்டேன், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி செக்டரில் நான் அனலைஸ் பண்ணிட்டோம், நாங்கள் இதுதான் எங்களுடைய தேக்க நிலை. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சிறு குறு தொழில்களுக்கு 2 கோடி வரை எக்ஸ்போர்ட் செய்கிறவங்க, 10 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு அந்த அசோசியேஷன் மூலியமாகவே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை கொண்டு வந்துட்டோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி எம்ப்ளாயி இன்சென்டிவ் கொண்டு வாங்க. அடுத்த ஒரு 4 மாதங்களுக்கு 5 மாதங்களுக்கு ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கிறவங்கள வெளியில் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, புதுசாக எடுக்க வேணாம், வேலையை விட்டு நீக்காமல் இருந்தால், வேலையை விட்டு நீக்காதவர்களுக்கு இந்த இன்சென்டிவை நாங்கள் கொடுக்குறோம். ஒரு நிறுவனத்தில் பொதுவாக 100 ரூபாய்க்கு நான் டர்ன் ஓவர் பண்ணுறேன்னா 6லிருந்து 7% லேபர் காஸ்டாக இருக்கும். ரெகுலர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் சொல்கிறேன். ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தால் 70% லேபர் காஸ்டாக தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் 6லிருந்து 7% தான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும். அந்த 6லேருந்து 7% நான் ஒரு 2% 3% கவர்மெண்ட்லேருந்து கொடுத்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஎஃப்இஎஸ்ஏ ஒரு 3 மாதத்துக்கு தள்ளி வச்சதுன்னா அது 22%. ஸோ அந்த 6ல் 22% போட்டிங்கன்னா அது ஒரு 2% தள்ளி வைங்க. முதல்ல ஒரு ரிலீஃப் கொடுங்க. அந்த ரிலீஃப் ஒரு தொழில் முனைவோனுக்கு வந்தால்தான் நம்பிக்கை இருக்கும், மேற்கொண்டு தொழிலை பண்ணலான்னு. தலைக்கு மேலே ஜான் போனால் என்ன, முழம் போலாம் என்னன்ற ஒரு நிலைமைக்கு அவனை தள்ளிட்டோன்னா நாளைக்கு அவன் திரும்பி வர மீட்கவே முடியாது. கொரோனாக்கு அப்புறம் மூடப்பட்ட நிறைய சிறு குறு நிறுவனங்கள் மூக்கு மேலே இருக்கணும், தண்ணிக்கு மேலே. அப்போ அந்த ஜாக்கெட் கொடுக்குறோம்ல மிதக்கிறதுக்கு, அதைத்தானே அரசு செய்திருக்க வேண்டும். தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு அங்கே நீ கப்பலில் உட்காந்துக்கிட்டு கொடுக்க போகிறேன், கவலையப்படாதீங்க, உங்களை மூழ்க விடவே மாட்டேன், நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஜாக்கெட் கொடுப்பேன், இன்னொரு போட் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, கவலைப்படாதீங்க, பிரியாணி அந்த இடத்துல ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா கீழே போய்கிட்டே இருக்கான். அப்போது இதை நோக்கிய தீர்வு ஒரு சரியான முறையில் நம்ம பண்ண தவறிக்கிட்டு இருக்கிறோம்.
என்னுடைய வருத்தம் அதுதான். ஒவ்வொரு நாளும் இது இன்னும் டிட்டீரியரேட் ஆயிரும். 2வது நாள் இது, அடுத்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சு போச்சு, 4 நாள். அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் இந்தியாவுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் பங்களாதேஷ் 24 மணி நேரம் இயங்க ஆரம்பிச்சாச்சு, இந்தோனேஷியா இயங்க ஆரம்பிச்சாச்சு, ஹாங்காங் இயங்க ஆரம்பிச்சாச்சு, பாகிஸ்தான் இயங்க ஆரம்பிச்சாச்சு, சைனா பாகிஸ்தான் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போது என்ன ஆகும்? எச்சரிக்கை. அவங்க அடுத்த 6 மாதம் ஆர்டர் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தால் கூட எங்களுக்கு ஆர்டர் வராது. இதுதான் கவலை இவங்களுக்கு. 2வது, எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க உள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்கன்னா காம்படிஷன் அவங்களுக்குள்ள அதிகமாயிரும். இப்போ பொருட்களை குறைச்சு விற்க வேண்டிய, லாபம் இல்லாத ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலை வரும். நஷ்டத்தில் இயங்கி லாபம் பார்க்கக்கூடிய முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான். இதை வேடிக்கையா சொல்லலை. ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் 6000 கோடி நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம். அதனுடைய வேல்யூவேஷன் $1 பில்லியன். வேல்யூவேஷன் தான் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வேல்யூ. கம்பெனியினுடைய நஷ்ட கணக்கோ லாப கணக்கோ அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. பலூனிலே காத்து ஊதுவது மாதிரி காற்றை அவங்க ஊதிக்கிட்டே இருப்பாங்க. சிறு குறு தொழில்கள் பலூன் மாதிரி கொஞ்சம் பிடிச்சி இழுத்தோன்னா உடஞ்சிருவாங்க. ரொம்ப ஆழமான உரையாடல். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய எச்சரிக்கைகள், ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. கருத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீண்டும் லாபத்தோடு இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. இன்றைக்கு நான் கோபத்தில் பேசலை, வருத்தத்தில் பேசுகிறேன். குரலற்றவர்களின் குரல் இது. அரசு, அது மத்தியில் இருக்கும் அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து இந்த காட்டு வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டும். அடித்து கொண்டு போனதற்கு அப்புறம் ஐயோ போயிருச்சே என்று அழுது பிரயோஜனம் இல்லை. வருமுன் காப்போம், முடிஞ்சு போச்சு. வந்த பின்னாவது காப்போம். அந்த நிலையில் நாம் இருக்கோம். உரையாடியது மிக்க மகிழ்ச்சி, வழக்கம் போல். நன்றி. நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.